அவரோடு இணைந்து தொழுது கொள்ள கத்த உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இதய நாமத்தில் நல்ல பிதாவே, நாம் யாரும் எழுந்திருந்து கிறிஸ்துவ பாவம் இரண்டாவது பாவமாக உண்மை துதிக்கிறோம். யாருக்கும் வல்ல பிதாவே என்ற பாடல 2 சரணங்களை சேர்த்துக்கோம். பிரியமான சகோதர சகோதரர், நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கும் ஆண்டவருடைய சரீரத்தின் ரத்தத்தை பெற்றுக்கொள்ளும் இங்கே வந்திருக்கிறோம். புத்தகமான ஸ்தாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடும் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் கிட்டி செல்வதற்காக இருக்கிற இடங்கள் அமைதியாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. பொதுவான பாவரிக்கை ஜபத்தை செய்து சொல்வோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளி நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி தீமைட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மீது மன்னி பரிசுத்தாவினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சி விற்பித்தரும். பரிசுத்த நாமத்துக்கு மைக்குண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவன் உள்ளவாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமென். நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள கடவுள் உத்தம சாபத்தோடு உண்மையான விசுவாசத்தோடு தமிழத்துக்கு மனம் திருப்பி தங்கள் சகோதர சகோதரர்கள் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவம் மன்னிப்பு அருள் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கின்றார். அவருடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. திருவசன போதை கர்த்தரோடு கூட இருப்பாராக. நாளுக்குரிய வேத பாடம் வாசிக்கிறேன்.
வாசிக்க தெரிந்து கொள்ள வேத பாடம் எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1 முதல் 7 முடிய. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1 முதல் 7 முடிய. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யோயாக்கீமின் குமாரனாகிய எகோனியா என்கிற யூதாவின் ராஜாவையும் யூதாவின் பிரபுக்களையும் எருசலேமிலுள்ள தச்சரையும் கொல்லரையும் சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போன பின்பு, இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் முன் வைக்கப்பட்டிருந்த அத்திப்பழங்களுக்குள்ள 2 கூடைகளை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். ஒரு கூடையிலே முதல் கந்தாயத்து அத்திப்பழங்களுக்குள்ள சமானமான மிகவும் நல்ல அத்திப்பழங்களும், மற்ற கூடையிலே புசிக்கத்தகாத மிகவும் கெட்ட அத்திப்பழங்களும் இருந்தது. கர்த்தர் என்னை நோக்கி, எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய் என்றார். அதற்கு நான், அத்திப்பழங்களை காண்கிறேன். நல்லவைகளான அத்திப்பழங்களும் மிகவும் நல்லவைகளும், கெட்டவைகளோ புசிக்கத்தகாத மிகவும் கெட்டவைகளுமா இருக்கிறது என்றேன். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகிய அவர், நான் இவ்விடத்திலிருந்து கல்தேய தேசத்துக்கு சிறைப்பட்டு போகப்பட்ட யூதரை நான் இந்த நல்ல அத்திப்பழங்களுக்கு ஒப்பிட்டு அவர்களுக்கு நன்மை உண்டாக அவர்களை அங்கீகரிப்பேன். அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன். அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன். நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்கள் கொடுப்பேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். பாடம் படித்தது கிறிஸ்துவின் மகிமை உண்டாகும். சுவிசேஷ பாடத்திற்காக நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 துவங்கி 21 முடிய. லூக்கா 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 துவங்கி 21 முடிய. நாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுமுண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லோருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாய் இருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோட பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. நம்மாகவே கிறிஸ்துவ கீர்த்தனையில 35வது கீர்த்தனை, கண்டேன் என் கண்குளிரே கர்த்தனை என்று கண்டேன். இந்த பாடலை பாடுவோம். அப்பொழுது முதலாவது காணிக்கை எடுக்கப்படும். திருச்சபையார் அங்கே ஒரு காணிக்கை பெட்டிகள் இருக்கிறது. முறையாக சோஷியல் டிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு காணிக்கையை சொல்லிட்டு கேட்டு கண்டேன்
போங்க. ஜெபம் செய்வோம். இஸ்ரவேலின் மேய்ப்பராகிய எல்லாம் வல்ல கடவுளே, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீ தெரிந்து கொண்ட இந்த ஜனத்தை விடுவித்து அவர்களோடு உறுதியான உடன்படிக்கை செய்து உம்முடைய நிறைவான இரக்கத்தை உம்முடைய மதன் மேல் பொழுதள்ளி உம்முடைய திவ்ய சுதந்திரத்துக்குள் ஞானஸ்தானத்தின் மூலமாக சேர்க்கப்பட போகிற இவர்கள் உமது கிருபையின் உடன்படிக்கை மூலமாக பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கியர்களும் இவர்கள் உம்முடைய திருமைந்தனும் எங்கள் மீட்புவாக இயேசு கிறிஸ்துவின் தேவரீர் எங்களுக்கு அருளச் செய்த நித்திய ஜீவனின் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று உம்மோடு தூய ஆவியோடு ஒரே கடவுளாக என்றென்றும் வீட்டு அரசாளுகிற அவர் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் கட்டளைப்படி சகோதரர்கள் ஞானஸ்தானம் பெறும்படியாக இங்கே வந்திருக்கிறார்கள். திருச்சபைக்கு முன்பாகவும் இந்த சம்பவத்தில் நீங்கள் தெய்வ பக்தியோடு நான் சொல்கிற வார்த்தைகளை கேட்டு முதல் பதில் சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவராகிய தேவனும் மீட்புமான இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகள் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள். ஒருவன் தண்ணீராலும் அவையினால் பிறவிட்டால் அவன் கடவுளுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டான். நீங்கள் மனம் திரும்பி பாவம் மன்னிப்பு என்று ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். இந்த வார்த்தையின் அடிப்படையில் நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும் வந்திருக்கிற நீங்கள் நான் கேட்கிற கேள்விக்கு முழு மனதோடு பதில் சொல்லும். பிசாசின் கிரியை விக்கிரக ஆராதனை வெறுத்து விடுவீர்களா? இவ்வுலகத்தின் பெருமை, வீண் ஆடம்பரங்கள், தூய்மைக்கேடு, சண்டை போடுதல், இச்சை முதல் மாம்சத்துக்குரிய பாவங்களை நீங்கள் வெறுத்து விடுவீர்களா? தொடர்ந்து கடவுள் திருமுழுக்கு பெற்ற பிறகு கடவுளுடைய திருச்சித்தத்தை கற்று கை கொண்டு உங்கள் வாழ்நாள் முழுதும் நடக்க நீங்கள் பிரயாசப்படுவீர்களா? பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஆகிய பெரிய கடவுளை விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் சபையாக எழுந்து நின்று இவரோடு சேர்ந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை சொல்வோமாக. வானத்தை பூமியும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியாலே கன்னிமரித்து உருவாக்கி பிறந்தார். பொன்னிய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் 2 மரித்து அடக்கப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோடு மரித்தோரை நியாயத்துக்கு பரிசுத்தவையும் பரிசுத்தோடு பாவமன்னிப்பும் ஆமென். இப்பொழுது அறிக்கை செய்த விசுவாசத்தின்படி நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களா? பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் மத்தியில் இருக்க ஏனைய பிள்ளைகளும் கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் வளர்வதற்கு ஏதுகரமாக நீங்கள் கிறிஸ்துவின் திருச்சபையின் உறுப்பினராக உங்கள் அழைப்புக்கு உண்மை உள்ளவர்களாக இருப்பீர்களா? நான் சொல்லுங்க. கடவுள் ஒத்தாசையுடன் விசுவாசத்திலே நடப்போம். எங்கள் ஐக்கியத்திலே இப்பிள்ளைகளை ஏற்றுக்கொள்கிறோம். நின்ற உணவாக ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் தகப்பனே, வாக்குறுதிகளை கொடுத்து உண்மையில் நம்பிக்கையோடு திருமுழுக்கு பெற்றுக்கொள்ளும்படி வந்திருக்கிற இந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அது தொடர்ந்து விசுவாசம் வளர உதவிச்சு இவருடைய ஞானஸ்தானம் பெறும்படியாக இங்கே வைத்திருக்க தண்ணீரை பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்தில் ஜெபிக்கிற பரிசுத்தப்படுத்துங்க. இந்த தண்ணீர் எங்களுக்கு தூய்மைப்படுத்துவதற்கு அடையாளமாக இருக்கிறது, சுத்திகரிப்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. இதன் மூலமாக திருமுழுக்கு பெறுகிற ஆண்டவரை ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிற இவர்கள் புது சிருஷ்டிக்குரிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ள விசுவாசத்தில் வளர உம்முடைய பிரசனத்தில் ஆண்டவரை உண்மை அறிகிற அறிவில் வளர்வதற்கு எதிராக இருப்பது இயேசுவின் நாமத்தில் சொல்லி நல்ல பிதாவே. தம்பிக்கு சந்தோஷ் குமார் என்று பெயர். சந்தோஷ் குமார் பிதா
குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இவனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். இவனுடைய நெற்றினை சிலுவை அடையாளத்தை வரைந்து நம்முடைய திருச்சபையின் ஆண்டுடைய மந்தின் உறுப்பினரும் திருச்சபையின் அங்கமாய் நினைத்துக் கொள்கிறோம். வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவின் அன்பு உள்ள தொண்டராக நிலைத்து நின்று ஆண்டவருக்கு சாட்சியாக இருப்பாயாக. இந்த சகோதரிக்கு எஸ்தர் சின்னி என்று பெயர். எஸ்தர் சின்னி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். கிறிஸ்துவின் மந்தியாக நம்முடைய திருச்சபையில் அங்கமாக இணைத்துக் கொண்டு என்னுடைய நெற்றிலே சிலுவை அடையாளத்தை வரைகிறேன். சிலுவையில் அறியப்பட்ட அறிக்கையிடுகிற ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிக்கையிட ஒருபோதும் வைக்கப்படாது. உன் வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவின் உண்மையுள்ள தொடராக நிலைத்து நிற்கும்படி கர்த்தர் உனக்கு அருள் புரிவாராக. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்கப்படி கிருபையா இருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி சமாதானம் சந்தோஷம் கிறிஸ்துவில் வளர கர்த்தர் உதவி செய்வாராக. சபையார் உட்கார் படிக்கிறேன். வருடத்தின் முதல் ஓய்வு நாளிலே தொழுதுகளுடைய வந்திருக்கிற ஒவ்வொருவரையுடைய கரங்களை ஒப்புடுத்து செபிக்கிறேன். அவருடைய விசுவாசத்தை நம்பிக்கை உறுதிப்படுத்தி இந்த வருடத்தில் உமக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்கிறார். நாராது நேரம் முழுவதும் கர்த்தர் பொருட்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இனிதான் நாமத்தினால் நல்ல பிதாவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுடைய ஆரோக்கிய வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிறப்பாக கடந்த 2020ஆம் ஆண்டு நாம் ஆட்சி விதமாய் கடந்து இந்த 2021ஆம் ஆண்டை துவங்கி இருக்கிறோம். இந்த வருடம் ஆண்டு நமக்கு கொடுத்த ஒரு பாக்கியம். இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த பாக்கியமான இந்த வருடத்தில் ஒருவரை சார்ந்து ஒருவரோடு இணைந்து மனரம்யமாய் கிறிஸ்துவின் நாமத்தை மையப்படுத்த கிறிஸ்துவுக்கென்று வாழ ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலும் கூட சிந்திக்கிறதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு விடுதலைக்கான வெளிப்பாடு. ரெவலேஷன் ஃபார் லிபரேஷன். விடுதலைக்கான ஒரு வெளிப்பாடு. ஆண்டவராகிய தேவன் மனுமக்களை மீட்டெடுக்கும்படியாய் நியாயாதிபதிகளை வைத்தார், ராஜாக்களை வைத்தார். ஆண்டுடைய வார்த்தைகளை கொண்டு நடத்தி பார்த்தார். தீர்க்கதரிசிகள் மூலமாக எச்சரிப்புகளை கொடுத்து பார்த்தார். பல நிலைகளில அவர்கள் வழக்கம் போல் அடிமைகளாகிறதும் விடுதலையாகிறதும் ஆண்டவரை சார்ந்து வாழ்வதும் ஆண்டவருக்கு விருப்பமில்லாத அருவருக்கக்கூடிய காரியங்களில் ஈடுபடுவதும் இப்படி அவர்கள் மாறி மாறி தன் வாழ்வின் ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிற காலத்தில் ஆண்டவராகிய தேவன் எரேமியாவை அழைப்பித்து அவருக்கு ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறதை பார்த்தார். இதைதான் யூத ராஜாக்களுடைய காலத்தில் பாபிலோனில் அடிமைகளாய் கொண்டு பகப்பட்ட யூத மக்கள், யூத ராஜாவாக இருந்தாலும் மக்களாக இருந்தாலும் அவர்கள் பிரபுக்களாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு வெளிப்பாடை எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் தருகிறது. ஏன் இந்த பாடு, ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த அடிமைத்தனம் என்பதை வெளிப்படுத்துவதற்கு அடையாளமாய் எரேமியா தீர்க்கதரிசி ஆண்டவர் அழைப்பித்து எருசலேம் ஆலயத்தை பார்க்கும்படி செய்கிறார். அதில் அவன் பார்க்கிற பொழுது அவன் எரேமியா சொல்கிறான், 2 கூடைகளை பார்க்கிறேன் என்று சொன்னார். 2 கூடைகள் அந்த தேவாலயத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். அந்த 2 கூடைகளை பார்க்கிறது தேவாலயத்தில் ஒரு கூடை தான் யூதர்கள் மதுரை 2 கூடை.
2 கூடைகளும் யூதர்களை அடையாளப்படுத்துகிறது என்று எழுதுகிறார். 2 கூடைகளிலும் அது அத்திப்பழம் நிறைந்திருந்ததை பார்க்கிறார். ஆண்டவர் சொன்னார், இந்த 2 கூடையிலும் அத்திப்பழம் நிறைந்திருக்குதுப்பா அப்படின்னு. அதை இன்னும் உற்று பார்க்கும்படி அவன் போகிற பொழுதுதான் தெரிகிறது, ஒரு கூடையில் இருக்கிறது நல்ல பழம், சாப்பிடுவதற்கு ஏற்றதாய், இன்னொரு கூடையில் இருக்கிற பழம் அழுகி அது சாப்பிடுவதற்கு தகுதியற்றதாக. 2 கூடையும் தேவாலயத்தில் இருக்கிறது, தேவ சமூகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. 2 கூடைகள் 2 தன்மைகளையும் குணங்களையும் வெளிப்படுத்தக்கூடியதாக. யூதர்கள் தேவாலயத்தில் இருக்கிறார், 2 கூட்டத்தாரை போல் இருக்கிறார். ஒருவர் ஆண்டவருடைய சத்தியத்தை அறிந்து சத்தியத்தில் நடக்க வேண்டும் பிரயாசப்படுகிறோம். இன்னொரு சாரார் ஆண்டவருடைய சத்தியத்திற்கு விரோதமாக அருவருக்கக்கூடிய காரணம் தங்களையே அவர்கள் பெருமைப்படுத்தி வாழ்கிற மக்கள். ஆகவே சட்ட திட்டங்கள், ஒரு அமைப்பு, ஆண்டவர் இருக்கிறார் என்ற உணர்வற்றவர். ஒரு சாரார் அப்படி போகிறார், ஆண்டவர் இருக்கிறார் எல்லாவற்றையும் அவர் பார்த்துப்பார், அவர் கரங்களை விட்டுறார் என்று சொல்லி ஆண்டவரை சார்ந்து வாழ்கிற ஒரு கூட்டம். 2 பேரும். இதை ஆண்டவர் எரேமியாவுக்கு வெளிப்படுத்துகிறார். ஒரு சாரார் யூதர்கள் என்னை சார்ந்திருக்கிறார்கள், இன்னொரு சாரார் யூதர்கள் எனக்கு விருப்பம் இல்லாத காரியங்களை செய்கிறார். இன்றைக்கும் ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர் நாம் 2 கூடைகளில் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒரு கூடையில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் அவர்கள் ஆண்டவருடைய சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டுக்கு பிரியமான காரியங்களை செய்து ஆண்டவரை மயப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். இன்னொரு கூடையில் இருக்கிறவர் தங்கள் இஷ்டம் போல வாழலாம், தான் நீதிபதி, நான் தான் நியாயபதி, தான் விருப்பப்படி நடந்தவன் சொல்லி யோசித்து அழுகினவர்களாய் இந்த சபையில் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார். 2 சாராரும் இங்கு ஆண்டவருடைய ஆலயத்தில் தான் இருக்கிறோம். இந்த வருடம் துவங்கி இருக்கிறது, நமக்கு ஆயுஷ் நாட்களை கொடுத்திருக்கிறார். நான் எந்த கூடையில் இருக்க விரும்புகிறேன் என்பது நீங்க தான் தீர்மானிக்கணும். ஆண்டவர் 2 யூதர்கள் கூட்டத்தை எரேமியாவுக்கு வெளிப்படுத்துகிறார், தெளிவுபடுத்துகிறார். எவ்வளவு காலத்துக்கு இப்படி போகும் தெரியல. அதனால 2 சாராரையும் பிரித்தெடுக்கிற காலம் வருகிறது. அதற்கான சம்பவங்கள் இந்த நாளில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. 2 சாராரை பிரித்துக் கொண்டே இருக்கிறார். காலங்கள் ஆண்டவருடைய வருகையை எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார். எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகள் 2021 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அவர் ஊழியம் செய்கிற காலத்துல எல்லோரும் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிற காலத்தில் தான் அவர் ஒரு கூட்டம் மக்களை இப்படி பார்க்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல அவர் திரும்பி பார்த்தபோது அவர்கள் மெய்ப்பனில் அவர்களுக்கு மெய்ப்பனுக்கு விரோதமாய் போகிறவர்கள், நல்ல மெய்ப்பனை தெரிந்து கொள்ளாதவர்கள், தங்கள் இஷ்டம் போல ஓடணும் வரணும் என்று பிரயாசப்படுகிறவர்கள், அவர்களுக்குள்ளே ஒரு நல்ல மெய்ப்பன் இல்லை என்பதை உணர்ந்து அவர்களை பார்க்கும்போது இவர் வாழ்க்கையில தொய்ந்து போயிருக்கிறார்கள், சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர் வாழ்க்கையில நிம்மதியில்லை என்பதை பார்த்து மனதுருகினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் அதுதான் நடக்கிறது. 2 கூட்ட மக்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு போனார் போது வழக்கம் போல தன் சொந்த ஊருக்கு போனார், தேவாலயத்துக்கு வந்துட்டார். மத்தேயு சுவிசேஷம் லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வழக்கம் போல தேவாலயத்தில் உட்கார்ந்தார். அவரிடத்துல வேதத்தை வாசிக்கும்படியான புத்தகம் கொடுக்கப்பட்டது. அவர் எடுத்து வாசித்தது ஏசியா தீர்க்கதரிசியின் புத்தகம். அதை வாசித்து முடித்த பொழுது ஒரு கூட்ட மக்கள் இவர் இந்த வார்த்தைகள் இவரை குறித்து எழுதப்பட்டது போல இவர் அன்புள்ளவராக, நற்செய்தி சொல்கிறவராக, நலமான காரியங்களை சொல்கிறவராக, கிராமத்தோடு சுற்றித்திருந்து நன்மையை செய்து கொண்டிருக்கிறார். இவர் மேசியாவா இருக்கலாமா? இவர் நம்மை மீட்டெடுக்க ரட்சகராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்ட மக்கள் தேவாலயத்தில் முடிவெடுக்கிறார். இன்னொரு கூட்ட மக்கள் இருக்கிறார். இவன் தச்சனுடைய பையன், இவன் அப்பாவை தெரியும் யோசேப்பு, இவன் கூட பிறந்தவங்களுக்கு தெரியும் நம்மோட தான் இருக்கிறாங்க. இவன் புத்தி சொல்ற மாதிரி இந்த பகுதி எடுத்து வாசிக்க இவனுக்கு எழுதப்பட்டது போல இவன் எப்படி எவ்வளவு கொன்றுபட வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்கள். 2 கூட்ட மக்கள் அந்த தேவாலயத்தில் அந்த எரேமியாவுக்கு காட்டின 2 கூடையில ஒன்று நல்லது, ஒன்று தீயது, ஒன்று அழுகிது.
இந்த தேவாலயத்தில் இயேசு வெளிப்படுகிற பொழுது, இயேசு ஞானப்பிரமாணத்தை, இயேசு திருவிழா புத்தகத்தை வாசிக்கிற பொழுது அங்கு இருக்கிறார்கள், அங்கு இருக்கிறார்கள். ஒரு கூட்ட மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படி மேசியாவாக அறிந்து கொள்கிறார்கள். இன்னொரு கூட்ட மக்கள் சுயநலக்காரர்களாக இருக்கிறார்கள். தான் உண்டு, தன் குடும்பம் உண்டு, தன்னுடைய வருமானம் இந்த இயேசு வருவதனால வருமானம் போயிடும். யாரும் உள்ள வைக்க முடியாது, யாரும் வெளியே வைக்க முடியாது, சட்டத்திட்டங்களை ஃபாலோ பண்ண முடியாது, இதெல்லாம் சரியில்லை, அது சரியில்லை, இப்படி சொல்லி பணம் பறிக்கலாம் என்று சொல்லி என்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்ளலாம், இப்படி நினைக்கிற ஒரு கூட்ட மக்கள். அதுவே இரு கூட்ட மக்கள் தேவாலயத்தில் இருந்து கொண்டே இருக்கிறார். இவர்களுக்குள்ளே ஒரு வெளிப்பாடை ஏற்படுத்தும்படிதான் இயேசு தனிப்படுத்துது. அன்று எரேமியா தீர்க்கதரிசி சொன்னாரு. எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்தேன். ஆண்டவருடைய கண்கள் தேவாலயத்தை நோக்கி பார்க்கிறார். யூத மக்களை பார்க்கிறார். நல்ல கனி கொடு, நல்ல கனி சாப்பிடுவது ஏற்ற கனி இருக்கிற ஒரு கூடையில இருக்கிற யூதர்கள் அத்திப்பழத்தை போல யூதர்களாக இருக்கிறார். அவர்களுக்காக நன்மை செய்யணும்னு பார்க்கிறார். அவர்களுக்காக மழை வருவதற்கணும் பார்க்கிறார். அவர்களுக்காக கொள்ளை நோயை நீக்கணும்னு பார்க்கிறார். அவர்களுக்கு அவர்கள் மேல் மனதுருகணும்னு பார்க்கிறார். இன்னொரு கூட்ட மக்கள் இருக்கிறார். அவர்களின் கண்கள் பார்க்கிறார். அவர்கள் ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்யலாம், சுயநலக்காரர்களாக இருக்கிறார். இந்த கோபாக்கிலே அவர்கள் மேல் அனுப்பலாமா? அவர்கள் எப்போது திருந்துவார்கள்? எப்போது மனம் திரும்புவார்கள்? எப்போது என்னை தேடுவார்கள்? எப்போது என்னை பிரியப்படுத்துவார்கள்? இப்படி அவருடைய மனம் கலங்கிக் கொண்டு பார்த்து, ஏனென்றால் அப்படி கண்கள் எல்லாரையும் பார்க்கும். நீதிபதி புத்தகம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்வது போல, கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் பார்க்குது, தீயோரையும் பார்க்கும். சமூகத்தில் எங்கேனா பார்த்தா பரவாயில்ல, தேவாலயத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிறார். தேவாலயத்துக்குள்ள நல்லவர்களை பார்க்கிறார், தீயவர்களை பார்க்கிறார். இயேசு ஏசாயா புத்தகத்தை வாசித்த பொழுது அந்த நல்லவர்கள் அவரை ஏற்றுக்கொள்கிறார்கள். தீயவர்கள் விருப்பமில்லாத காரியங்கள் அவரை புறங்குவதும் பரிகாசம் பண்ணுவதும் அவரை கொல்லும்படியான திட்டம் திட்டுவதில் ஒரு கூட்டம் மக்கள் அப்பவே ஆரம்பித்து விட்டார். இப்படிப்பட்ட காலத்தில் தான் ஆண்டவர் இந்த ஜனங்களை கண்ணோக்கி பார்க்கிறார் என்று பார்க்கிறார். அன்றைக்கும் கண்ணோக்கி பார்த்தார், மனதுருகி. இன்றைக்கும் எரேமியா காலத்தில் ஆண்டவருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. அப்போ சொல்றாரு, நல்ல கனி கொடுத்து கெட்ட கனியோட போய் அழிஞ்சிருக்காத படிக்கு அவரை திருப்பிடுவார். அதை அழகா போட்டுருக்காரு. வாசங்க, அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன், அவர்களை கட்டுவேன், இடிக்க மாட்டேன், நாட்டுவேன், பிடுங்க மாட்டேன் என்று. எவ்வளவு நல்ல ஆண்டவர்! இவர்கள் சமூகத்துக்கு வெளியே இருக்கு. இந்த கூட்டத்தில் கும்பல் இருந்தா இந்த நல்ல கனி கொடுக்கிற இந்த யூதர்கள் நல்ல கனியினால அழிந்து போகிற இந்த கனியோடு சேர்ந்து தாங்களும் அழிந்து கூடாது என்பதற்காக அவர்கள் வந்து பிரித்தெடுக்க போகிறார். அவர்களை திரும்பி வர பண்ண போவேன் என்று சொல்கிறார். எரேமியா சொல்றார், அந்த ஒரு கூட்டம் மக்களை என் பக்கமா திரும்பி வர செய்ய, அவர்களை நான் நட வேண்டும், அவர்களை செழிக்க வைக்க வேண்டும், அவர்களை நான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய திட்டமாக இருக்கிறது. ஒரு கூட்டம் அது தொடர்ந்து அந்த அதிகார 11 வசனம், அது 7-8 வசனம் பின்னாடி வாசித்தீங்கன்னா அழுகி போகிற மர கனியை என்ன பண்ணலான்னு அது அப்புறம் போறது. அழுகாத நல்ல கனிகள் இன்னும் பலன் கொடுக்கணும், இன்னும் அது மக்களுக்கு பயன்பட வேண்டும். இதைதான் அங்கு எதிர்பார்க்கிறார் ஆண்டவர். இயேசு அதை தான் எதிர்பார்க்கிறேன். அதனாலதான் இயேசுடைய பிரசங்கத்தை மத்தேயு சுவிசேஷம் 5:16 சொல்லும்போது, உங்கள் கிரியைகள் பரலோகத்தில் பிதாவை மகிமைப்படுத்தணும். நல்ல படிப்பு கொடுத்திருக்கிறார், வேலையை கொடுத்திருக்கிறார், குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். உன் கிரியை என்ன செய்து, உன் செயல்பாடுகள் என்ன, உன் நடத்தை என்ன, வாழ்வு என்ன, எதை சிந்திக்கிறாய், எதை யோசிக்கிறாய், அவைகள் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதா? ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருந்தால் அது உன் குடும்பத்தை கட்டி எழுப்பும், அது சபையை கட்டி எழுப்பும். இந்த சமூகத்தில் நல்ல ஒரு கிறிஸ்துவ நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியதாக காரியம் நடக்கும். உன் கிரியைகள் பரலோகத்தில் பிதாவை மகிமைப்படுத்தவில்லை என்று சொன்னால் எல்லாமே எதிர்மறையாக இருக்கும். எதை நாம விரும்புகிறோம், எதை செய்ய போறோம், நீங்க இந்த வருடத்தின் முதல் ஓய்வு நாள் தீர்மானம் பண்ணுங்க. என்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டுதான் கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை பாதுகாத்து பராமரித்து வந்த ஆண்டவர்
இந்த 21ஆம் ஆண்டின் முதல் ஓய்வு நாளில் வந்திருக்கிற உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். தொடர்ந்து என்னுடைய ஆதரவு தேவையா, என்னுடைய பாதுகாப்பு தேவையா, யார் உங்களுக்கு முன்னாடி சென்று கோணரால் சபையாக்கலாமா, நான் என் சட்டைக்குள்ள மறைத்து உன்னை ஆரோக்கியமா வச்சுக்கலாமா என்ற எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறேன். இந்த வருடத்துல இவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம தான் ஆண்டவருக்கு வரணும். நம்மை தான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். கடந்த காலத்தில் என்னுடைய முயற்சி நடந்த வாழ்வை எல்லாரும் எதிர்மறையாக இருந்திருக்கலாம். இந்த 21ஆம் ஆண்டு துவக்கத்திலே என்னை ஒப்பு கொடுக்கிறாங்க. நீங்க வாங்க என்கிட்ட சொல்லி கேட்க வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். ஏசியா திருச்சும் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்துக்கு சொல்றாரு, அவனுடைய பாவங்கள், நம்முடைய மீது, நம்முடைய அக்கிரமம் அவர் என்னை பார்க்க கூடாது, எனக்கு நன்மை செய்யக்கூடாது, அவர்களை எனக்கும் அவருக்கும் பிரிவினை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. இந்த பாவம் நம்மை ஆண்டவரை பிரித்திருக்கிறோம். 2020ஆம் ஆண்டு ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி இருக்கிறார். நம்முடைய தவறுகள் மீறுதல்களை அதையும் தாண்டி அவருடைய கண்களை கிடைத்த கிருபை, அவர் கண்களுக்கு கிடைத்த இரக்கம் நாம் கடந்த 21ஆம் ஆண்டை துவங்கி இருக்கிறோம். இந்த ஆண்டு அவர் நம்மை நட வேண்டும். எரேமியா சொல்வது போல, நான் அவர்களை நாட்டுவேன், அவர்களை கட்டுவேன், இடிக்க மாட்டேன். நேருடைய வாழ்வு கட்டப்பட வேண்டும். கடந்த ஆண்டுல எதிர்பார்த்து நடக்காமலே போச்சு. இப்போ இந்த 21ஆம் ஆண்டு உன்னை கட்டி எழுப்ப வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறார். உன் படிப்பில், உன் வேலையில், உன் குடும்பத்தில், உன்னுடைய பிள்ளைகளை, உன்னுடைய எதிர்காலம் கட்டி எழுப்ப வேண்டும் என்று ஆண்டுடைய விருப்பம். அவர் கட்டுவேன் என்று வாக்கு கட்ட வைப்பதும் கட்டுவதும் உன்னுடைய நம்முடைய கரங்களில் இருக்கிறது. ஆண்டவரை என்னை கட்டுமானவரை சொல்லி ஒப்பு கொடுத்தார். அவர் கட்டி எழுப்புவார். நம்முடைய கிரியைகளை பொறுத்து இருக்கிறார். அவர் சொன்னாரு, நான் அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன். நாம் படிக்கிறதுல, வேலை செய்யறதுல, வாழ்கிற இடத்துல நம்மை நட்டு, நம்மை ஆசீர்வதித்து, நம்மை வாழ வைக்க வேண்டும் என்று அவருடைய விருப்பம். அதற்காக தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தவர். அவர் ரட்சகராக, மீட்பராக. அதனால்தான் மத்திய எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 22-23 வசனங்களை வாசித்தால் சொல்ல, இயேசுன்னு அவர் பேர் வைப்பாங்க. அவர் சகல பாவங்களை நீக்கி அவர் சுத்திகரிக்கிறவர். பாவங்களை எல்லாம் நம்ம எடுத்து போட்டு நம்ம புது சிருஷ்டியாக மாற்றணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் பவுலடியார் தெளிவாக எழுதுகிறார். 2 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, கிறிஸ்துக்குள்ள வந்துட்டாங்க, உங்களை புது சிருஷ்டியாய் மாற்றுவேன் என்று. பழசெல்லாம் ஒழிந்து போகும், எல்லாம் புதிதாகும் என்று. ஆண்டவருடைய நோக்கு நம்மை புதுப்பிக்க வேண்டும், புது சிருஷ்டியாக நம்ம நடத்தணும் சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த வருடத்தின் முதல் ஓய்வு நாளில் நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும். கடந்த காலங்களில் நடந்த சம்பவங்கள், கடந்த காலம் நடந்த காரியங்களை யோசித்து யோசித்து அதில் எப்படி செய்யலாம், அதில் எப்படி கட்டலாம் என்பதை மறந்து போய் அதை நீக்கி ஒரு புது வாழ்வுக்குள்ள பிரவேசிக்கும்படி உன்னை ஆண்டவர் அழைக்கும். ஆண்டவர் உங்களிலே பெரிய காரியத்தை செய்யும்படி விரும்புகிறார். நல்ல வசனம் ஆண்டவர் ஏசியா தீர்க்கதரிசி மூலமா சொல்றார். ஏசியா தீர்க்கதரிசி புத்தகம் 43ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம் சொல்றார், முந்தினவைகளை நினைச்சு உட்கார்ந்து பூர்வமானவரை சிரித்துக் கொண்டிருக்காரு. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த புதிய காரியங்கள் செய்யும்படி ஆண்டவர் விரும்புகிறார். கஷ்டம்தான், முடியாதுதான். ஆனாலும் அவைகளில நம்முடைய எண்ணங்களை பார்க்கிறார், சிந்தனைகளை பார்க்கிறார், ஒப்பு கொடுத்ததை பார்க்கிறார், அர்ப்பணித்ததை பார்க்கிறார். அதில் ஒரு வாழ்வை கட்டிடுவார். இனி எனக்கு வாழ்வு இல்லைன்னு நினைச்சிருக்கலாம். இனி எனக்கு படிக்க முடியாது, இனி எனக்கு வேலை இல்லை, இனி எனக்கு திருமணம் நடக்காது, இனி எனக்கு குழந்தை பிறகாது, இனி எனக்கு என்னுடைய வாழ்வில் மகிழ்ச்சி இல்லை, எல்லாம் ஸ்தம்பித்து போச்சு, இருளா போச்சு நினைக்காது. அவைகளின் மத்தியில் ஒரு வாழ்வை வைக்கிறவர் ஆண்டவர், அதிலே ஒரு மகிழ்ச்சியை வைக்கிறவர் ஆண்டவர். அதனால் முடியாது ஒன்றும் இல்லை. அதனால அந்த வசனத்தின் தொடர்ச்சி சொல்றாரு, அது வனாந்தரமா இருந்தாலும் வழி அமைக்க அவரால் முடியும். அவாந்தர வழியா இருந்தாலும் அது நீரூற்றுகளை உண்டாக்க முடியும். அந்த வசனம் அப்படி முடியும். ஆண்டவர் வனாந்தரமாய் அவாந்தர வழியாய் போன கடந்த காலங்களையே நினைத்துக் கொண்டார். அதில் ஒரு வழியை ஆண்டவர் நமக்கு வைக்கிறார். ஆண்டவருடைய வழி, இயேசுவை வழியாய் உங்களை நடத்துவார். அவர் உங்களுக்கு ஒரு ஜீவ ஊற்றாக உங்களிலே வெளிப்படுவார். உங்களுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா? ஜெபம். எங்களை நேசிக்கிறதா அன்பின் தகப்பனே, இந்த ஓய்வு நாளின் காலை ஆராதனை வேளையில் வார்த்தையை தியானிக்கும்படியே எங்களுக்கு கொடுத்த இந்த நேரத்திற்காக ஸ்தோத்திரம்.
உடைய வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள் தொடர்ந்து பேசட்டும். இந்த வருடம் முழுவதும் தொடர்ந்து பேசுங்க. ஒருவரும் கெட்டு போகாதபடிக்கு இவர்களின் குடும்பங்களை ஆசீர்வதிங்க, குடும்பத்தின் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அந்த இவர்களை கொண்டு உடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புங்க. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதினாத பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. திருச்சபையாருக்கு, பெத்தேல் குடும்பத்தாருக்கு மீண்டுமாக எங்களுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடும் அன்போடும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கடவுள் நமக்காக புதிய வாக்குறுதிகளோடு, புதிய ஆசீர்வாதங்களோடு நம்மை வழிநடத்த காத்திருக்கிறார். நாமும் கூட புதிய ஆசீர்வாதங்களை பெற்றவராய் அவருக்கு புதிய காரியங்களை இந்த புதிய ஆண்டிலே செய்ய கடவுள் தாமே நமக்கு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு சிலர் இந்த மாதாந்திர காணிக்கை உரைகள் நமக்கு தங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னார்கள். ஒருவேளை அப்படி யாராவது இருப்பீர்கள் என்றால் பொருளறையோ அல்லது மேத்யூவையோ அணுகி அதை பெற்று உங்களுடைய மாதாந்திர காணிக்கைகளை செலுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த வாரமும் ஆராதனை 2 கட்டமாக நடைபெறும். 8 மணிக்கு ஒன்றும் 10 மணிக்கு ஒன்றும் நடைபெறும். இன்னும் சரியான ஒரு வழிகாட்டுதல் அரசாங்கத்திலிருந்து நமக்கு கிடைக்கல. ஆகவே இந்த ஆராதனை முறையை நாம் கடைபிடிப்போம். திருவிருந்து ஆராதனை முறை இன்றும் கூட நாம் வருகிறபடி பழையபடியே நடைபெறும். சபை ஆராதனை இடைவெளி விட்டு பங்கு பெறுக உங்களை அன்புடன் கூட கேட்டுக்கொள்கிறோம். கடந்த நாட்களின் காணிக்கை விவரம்: 27/12/2020 மாத சந்தா காணிக்கை 34,660, சோதர காணிக்கை 1,800, ஆண்கள் ஐக்கிய சங்கம் 250, பெண்கள் ஐக்கிய சங்கம் 550, வாலிபர் ஐக்கிய சங்கம் 300, புதிய ஆலை கட்டட நிதி 700, ஓய்வு நாள் பள்ளி 600, நலிந்தோர் நல நிதி 1000, குருத்துவ பணியாளர் நிதி 100, திருமுழுக்கு காணிக்கை 1000, ஆராதனை காணிக்கை 4740, கல்வி நிதி 2000, வருடாந்திர குடும்ப நன்றி படையல் 1500, ஒயிட் கிறிஸ்துமஸ் 1300, இசை விழா 800, ஆக மொத்தம் 51,300. இரண்டாம் காணிக்கை ஸ்தோத்திர காணிக்கை 3200, பிறந்தநாள் காணிக்கை 500, திருமண கட்டணம் 6000, ஆராதனை காணிக்கை 7840, ஆக மொத்தம் 17,540. 31/12/2020 11:30 ஆராதனை காணிக்கை. முதலாம் காணிக்கை மாத சந்தா காணிக்கை 93,280, ஸ்தோத்திர காணிக்கை 7,320, ஆண்கள் ஐக்கிய சங்கம் 2,875, பெண்கள் ஐக்கிய சங்கம் 2,515, வாலிபர் ஐக்கிய சங்கம் 1,570, புதிய ஆலை கட்டட நிதி 12,105, ஓய்வு நாள் பள்ளி 1,850, பேராய விடுதி நிதி 2,075, நலிந்தோர் நல நிதி 4,225, குருத்துவ பணியாளர் நிதி 1,625, ஆராதனை காணிக்கை 31,310, கல்வி நிதி 4,810, வருடாந்திர குடும்ப நன்றி படையல் 3,500, ஒயிட் கிறிஸ்துமஸ் 6,100, இசை விழா 8,500, ஆக மொத்தம் 2,15,260. இரண்டாம் காணிக்கை ஸ்தோத்திர காணிக்கை 5,670, பிறந்தநாள் காணிக்கை 1,200, ஆராதனை காணிக்கை 9,520, ஆக மொத்தம் 16,390. 1/1/2021 9 மணி ஆராதனை காணிக்கை. முதலாம் காணிக்கை மாத சந்தா காணிக்கை 17,910, ஸ்தோத்திர காணிக்கை 1,075, ஆண்கள் ஐக்கிய சங்கம் 1,100, பெண்கள் ஐக்கிய சங்கம் 475, வாலிபர் ஐக்கிய சங்கம் 350, புதிய ஆலை கட்டட நிதி 600, ஓய்வு நாள் பள்ளி 200,
நலிந்தோர் நலிந்தி 1400, குருத்துவ பணியாளர் நிதி 150, ஆராதனைக்கு அன்னைக்கு 9520, கல்வி நிதி 1050, வருடாந்திர குடும்ப நன்றி படையல் 500, இசை விழா 200, ஒயிட் கிறிஸ்மஸ் 200, ஆக மொத்தம் 34,730. இரண்டாம் காணிக்கை ஆராதனைக்கு அன்னைக்கு 6010, ஆக மொத்தம் 6010. நன்றி. திருவிருந்து இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசப்படுவது எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமானது. அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாய் இருக்கிறோம். நான் அவருடைய கூடாரத்திலே ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். நாம் யாரும் எழுந்து நின்று கிறிஸ்துவ கீர்த்தனையில் 255வது கீர்த்தனை, கர்த்தரின் பந்தின் வா சகோதரா, கர்த்தரின் பந்தின் வா என்ற பாடலை பாடுவோம். இப்பொழுது இரண்டாவது காணிக்கை சேர்க்கப்படும். இந்த பெட்டிகளிலே நீங்கள் உங்கள் காணிக்கையை சேர்த்து முடிக்க வேண்டும். ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, உங்கள் வாசத்தில் பிரவேசிப்பதற்கு உதவும் ஜீவமான மார்க்கத்தின் அருமையான குமார ரத்தத்தினால் எங்களுக்கு கொண்டு பண்ணினீரே. நாங்கள் அவ்வாத்திராய் நம்ம மூலமாக கொண்டே வருகிறோம். எங்களையும் ஏற்படுத்த அருமையான பிள்ளைகள் படித்த காணிக்கைகளை அங்கீகரித்து ஆண்டவரே நாம உபயோகப்படுத்தபடியாக தாழ்மையோடு வண்டி கொடுக்கிறோம். வானத்திலும் பூமியில் உள்ளவைகள் எல்லாம் உடையவைகள் உங்கள் களத்தில் வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். ஆமென். எல்லாரும் சேர்ந்து செபிக்கலாம். இயேசுவே உத்தம
பிரதான ஆசாரியரே, நீர் உங்கள் சீஷர் மத்தியில் பிரசனமாக இருந்தது போலவே எங்கள் மத்தியிலும் பிரசனமாகி அப்பத்தை பெற்றில் அவர் தான் பாடி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரில அப்பத்தை எடுத்து சோதனம் பண்ணி அதை பிட்டு சீஷருக்கு கொடுத்து நீங்கள் எவ்வளவு வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பெற்றப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறக்கூடிய இப்படி செய்யுங்கள் என்று மட்டும்தான் அப்படியா இருக்கும். பின்பு பாத்திரத்தை எடுத்து சோதனம் பண்ணி சீஷருக்கு கொடுத்து நீங்கள் எல்லோரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மணிக்குள்ளாக மணிக்குள்ளாக மனிதர்களால் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதுதான் என்னை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆமென். கர்த்தாவே மனதை நினைவு கூறுகிறோம், உயிர்த்தல் அடைகிறோம், எத்தனை வரை காத்திருக்கிறோம். கிறிஸ்துவ மக்கள் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இறக்கமுள்ள பிதாவை நாங்கள் பிற்கு அப்போ கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாய் நாங்கள் ஆசீர்வதிக்கிறத பாத்திரங்கள் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறபடியால் இதை தந்தை இந்த அப்பத்தின் திராட்சை ரசத்தை பரிசுத்தாவியால் வருஷப்படுத்தி தர வேண்டும் என்று மிகுந்த தாழ்வோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் ஒருமையான இயேசு கிறிஸ்துவின் இணைக்கப்பட்டுவாய் விசுவாசத்துவோம் ஒருமை குணமும் தலையாகி அவருக்குள் வளரவும் எங்களை திருவை செய்யும். அவரோடு பரிசுத்தாவியோடு ஐக்கியமாய் சர்வவல்ல பிதாவாகிய உமக்கு மூலமாய் சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமென். தாழ்வின் ஜெபத்தை சேர்ந்து சொல்லலாம். இரக்கமுள்ள கர்த்தாவே, நீங்கள் செய்ய நீதி நம்பினால் உங்கள் பந்தியில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேர்க்கிறோம். உங்கள் வேதனைக்கு துணிகளை பொறிகளை நாங்கள் பார்க்கிறல்ல, ஆனால் தேவனுடைய போதற்கு செய்கிற மாறாத இருக்கிறேன். கிருபையுள்ள கர்த்தாவே, பாவமான சரீரம் ஆத்மா சுத்தமாகி எப்போது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் பிற்கப்படுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் உலகத்தின் பாவத்தை சுமந்து தேவாட்டுக்குட்டியை எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்க தேவாட்டுக்குட்டியை எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்க தேவாட்டுக்குட்டியை சமாதானத்தை தாரும். கடவுளுடையவர்கள் கடவுளை உடையவர்களுக்கு இந்த பந்தில் பங்கு கொள்ள ஆயத்தமானவர்கள் முன்னேறும்படி கேட்கிறோம். பந்திகளுக்காக ஆயத்தமாக இருக்கிறது. பின்னாடி வெளியே இருக்கிறவங்க கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க. அப்புறம் பின் வரிசையிலிருந்து ஒவ்வொருவராக முன்னே வரும்படி கேட்டுக்கிறது. ஒரே வரிசை.
திருவிழந்தில் பங்கு கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்களே அருமையாக தான் சொல்லுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் ரத்தத்தையும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு பெற்றுக்கொண்டு உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். சர்வவல்லமையுள்ள கடவுளே, பரமபிதாவே, உமது நேசத்துவம் அருளும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய விலை
ஏ